ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி சிறப்பாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் சாப்பாடு வந்து இடியப்பத்தை வந்து உதித்து இடியப்ப உப்புமா செஞ்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மத்தியானம் அவியல், சாம்பார், மாங்காய் பச்சடி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ நைட்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். தோசைக்கு தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்ததான் இதில் வந்து தக்காளி சாதம் வைக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து சோம்பு போட்டாச்சு. அடுத்ததான் பட்டை, கிராம்பு, பூவு, இலை எல்லாமே போட்டாச்சு. அடுத்ததான் இஞ்சி பூண்டு விழுது தான் கொடுக்குறோம். இஞ்சி பூண்டு விழுது அது இஞ்சி பூண்டு விழுந்து நல்லா கடுகு முந்தியே தக்காளி பல்லாரி மழையில் கழிச்சு ஒரு சில பசங்களுக்கு வந்து தக்காளி சாதம் பிடிக்காது. அவங்களுக்கு வந்து தக்காளி சட்னி வச்சு தோசை ஊற்றி கொடுத்துருக்கேன். இது வந்து தக்காளி சாதம் வச்சு தயிர் வெங்காயம் வச்சு உருளைக்கிழங்கு பொரிச்சு கொடுக்க போகிறேன் பசங்களுக்கு. நைட் சாப்பாடு இதாக நினைக்கிறேன். இப்போ தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. நல்லா வதங்கிடணும். வதங்கினா தான் தக்காளி சாதத்தோட ஒட்டணும். நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ வந்து நம்ம வீட்டிலே பிரித்து வச்சுருக்கோம். பட்டை, கிராம்பு, சோம்பு, மிளகு, ஜீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் வத்தல் எல்லாம் சேர்த்து பிரியாணிக்குன்னு பொடி தனியாக திரித்து வச்சுக்கணும். உரப்பு அதிகமாக போட்டாலும் நல்லா இருக்காது. தக்காளி சாதத்துக்கு சாப்பிட முடியாது. உரப்பு நல்லா லைட்டு உரப்பு இருந்தால் தான். பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதனால் இவ்வளோ உரப்பு போடணும். பிரியாணி பொடி எப்படி பிரிக்கிறதுன்றது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இப்போ மல்லி, செடி, கருவேப்பிலை வந்து கருவேப்பிலை போடக்கூடாது. மல்லியும் புதினா இலையும் மட்டும் போட்டுக்குங்க. அப்போ தான் வாசமாக இருக்கும். தக்காளி சாதம் வாசமாக இருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ அரிசியும் போட்டு நம்ம ஒரு இது பண்ணிக்கிடுவோம். இப்போ அரிசியும் போட்டு ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிடுவோம். ஓகேங்களா? அரிசியும் போட்டு கிண்டியாச்சு. அதான் அரிசியோட நல்லா எல்லாம் சேர்ந்துடும். நல்லா இன்னும் கொஞ்சம் வரணுன்னு தண்ணி அளந்துக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு எவ்வளோ அரிசி எடுக்குமோ அதுக்கு டபுளாக தான் தண்ணி எடுப்போம். அதே மாதிரியே அளந்து ஊற்றிக்கோங்க. நான் 1/2 டம்ளர் தண்ணி கம்மியாக தான் ஊற்றிருக்கேன், ஃபுல்லாக ஊற்றலை. அப்போ தான் சாதம் வந்து உதிரியாக வரும். ஏன்னா சாதம் மாதிரி ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியாதுல்ல. உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சுருவோமா? இப்போ தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா கீழே தான் அவ்வளோ இது ஊற்றி நல்லா விளைய விட்டுட்டு இப்போ தான் எல்லா பக்கமும் இருக்கும். தயிர் சாலட்டு வச்சாச்சு. மதியானம் வச்ச மாங்காய் பச்சடி இருக்கு, அதையும் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டுக்கலாம். சரி வைக்கிட்டா பாப்பா? டேஸ்ட்டு பார்த்து சொல்லு. போதுமா? தயிர் சாலட் வச்சு வெங்காய சாலட் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாப்பா. நல்லா வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கு. எப்பயுமே நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு தான் எல்லாருக்கும் கொடுக்கணும். நல்லா இருக்கும்.
ஓகே, சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி தக்காளி சாதம் உங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.